மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியம் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் மாட்டுக்கும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து மாமா வந்து எந்த உண்மையும் வந்து சொல்ல போறதில்ல. அது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம தான் எல்லா விஷயத்தையும் வந்து வீர அக்காட்ட சொல்லணும். கண்மணி கிட்ட சொன்னாலாம் வந்து எந்த விஷயமும் நடக்க போறதில்ல. மாறவும் மாட்டா. இன்னொன்னு நான் மாறன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கூட அவ யோசிப்பா. ராகுல் மாமாக்காக வந்து மாறன் எவ்வளவோ செஞ்சுட்டாங்க. ஆனா, இவர் இவ்வளோ கேவலமான ஒருத்தரா இருப்பான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. இந்த விஷயம் வந்து வெளியில கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. வீரா கிட்ட எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிடுவோம். மறைச்ச வரைக்கும் போதும். நல்லவருக்காக சரி மறைக்கலாம். ஆனா, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடக்கும்னா, ரொம்பவே கஷ்டமாயிடும். 2 பேரோட அக்காவோட வாழ்க்கையிலும் பிரச்சனை வரப்போகுது. அதுக்கு மாறன் மாமா வந்து எதுக்கு வந்து பிரச்சனைய வந்து இது மாரி சந்திக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு வீரா விட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு மாசா வந்து போறாங்க. நம்ம பிருந்தா வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து, "அக்கா நான் உன்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன்க்கா" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ராவன் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பா வந்து நான் சொன்ன விஷயத்தெல்லாம் எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரியலையே! மாறன வந்து அப்படியே விட்டுறலாம்ப்பா. என்ன நடக்கட்டுமோ அதுவே நடக்கட்டும். ஏன்னா நம்ம மனச கொஞ்சம் தேத்திக்கணுங்கிற மாரி சொன்ன விஷயத்தெல்லாம் அப்பா வந்து எப்படி ஏத்துக்க போறாங்க? ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு உண்மை வெளியில வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்ப பிருந்தா எங்க இருக்கா? தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு, பிருந்தாவ பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. இந்த விஷயம் வந்து யாருக்கும் வந்து வெளியில வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பிருந்தா எங்க இருக்கான்னு சொல்லி ராவன் மட்டும் கீழ வந்து தேடிட்டு இருக்காங்க. "என்னடி ரொம்பவே பட்டமா இருக்க? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. இது ஆரம்பத்திலேயே உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். ஆனா சொல்ல முடியாம போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும் தான்க்கா. எனக்கு தெரியிறப்பயே உனக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தா, இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்து போயிருக்காது. என்னம்மா சொல்ற? என்னம்மா பிரச்சனை இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியலையேம்மா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரன் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து, "இல்லக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா" அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா சொல்ற? ஏன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க? மாறன் மாமா வந்து நல்லவர் நல்லவர்ன்னு நான் சொல்லுவேன். ஆனா நீ இத்தன நாள் வரைக்கும் அது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு உனக்கு வந்து சரியா தெரியாம இருந்திருக்குல்ல. நான் இப்ப எல்லா உண்மையும் வந்து சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆச்சு? இத்தன நாளா வந்து ராகவனுக்காக தான் நான் எந்த உண்மையும் சொல்லாம இருந்தேன்" அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன சொல்ற? அப்பன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து என்கிட்டேருந்து மறைக்கிறீங்களா?" "ஆமா. பாண்டியன் விவகாரத்த பத்தி தான் நான் வந்து சொல்றேன். அன்னைக்கு உண்மையிலே வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? ராகுல் மாமா, நீ நல்லவர்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிற. அவரு தான் உண்மையிலேயே வந்து கெட்டவரு. நீ கெட்டவன்னு நெனச்சு உன் புருஷன வந்து ஒதுக்கி வைக்கிறல்ல, அவர் தான் உண்மையிலேயே வந்து நல்லவரு." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ப பிருந்தா. "என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த விஷயத்த ஏன் நான் இப்போ உன்கிட்ட சொல்றேன்னா, ராகுல் மாமாவோட முகத்திரைய வந்து நான் இப்போ ஃபுல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா?" "எனக்கும் தெரியும். வள்ளிக்கும் தெரியும். இப்ப எதுவா இருந்தாலும் உண்மையா வந்து யாரு தப்பு பண்ணாங்களோ, அவங்க தானே உள்ள வந்து போணும். ராகவன் தான் உண்மையிலே இது மாரி பண்ணாரு. ஆனா, இப்ப கடைசில வந்து என்ன நடக்க போகுதுன்னா, ராகவனுக்காக மாறன் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த பழிய வந்து சுமந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்துல நான் கோவமா இருந்தேன். எனக்கு, சூர்யாக்கு எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரியும். உன்னோட ஃப்ரெண்ட் சூர்யாங்கிற மாரி சொல்றாங்க. மண்டபத்துல தான் இந்த விஷயமே எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னோனே வந்து, அச்சச்சோ! இத்தன நாளா நமக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே! ஏன் அப்படி என்ன ராகவன் இப்ப பண்ணாரு? அதாவது அவரு வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப வந்து அழுதுகிட்டு இருந்தாப்புல. ராகுல் மாமா தான் வந்து இப்ப சமீபத்தில போய் வந்து காப்பாத்திட்டு வந்தாங்க. சரி, இதில என்ன இருக்கு? இப்ப அவங்க வந்து இந்த விஷயம் எனக்கு தெரியுமா? இல்லையான்னு என்கிட்ட வந்து விசாரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கீழ வந்து ராமச்சந்திரன் மாமா கிட்ட வந்து ராகுல் வந்து என்னென்ன தெரியுமா பேசுனாங்கன்னு சொல்லி, ராகவனோட தில்லு முல்லு எல்லாத்தையும் வந்து சொல்லி வைக்கிறாங்க. அவரு என்ன பண்றாருன்னா, தான் காப்பாத்துறதுக்காக தன் தம்பிய அந்த இடத்துல வந்து வச்சிரலான்னு சொல்லி எல்லாமே வந்து பண்ணது மாறன் தான் சொல்லி நம்ப வச்சுட்டாங்க. நம்ம அண்ணனுக்கு இது மாரி பிரச்சனையானதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கூட ராகவன் தான். எனக்கு தெரிஞ்சு ராகவன் மாமா வந்து இந்த விஷயத்த வந்து தான் சாட்சி மூலியமா சொல்ல வைக்கிறாரு அப்படின்னு சொன்னோனே வந்து, "ஓ! ரூ. 10 வந்து இதுக்கு தான் வந்து குடுத்துருக்காரா ராகவன் மாமா? இப்ப என்ன பண்றது? நான் வந்து அவர்கிட்ட வந்து நியாயம் கேட்க போறேன்னு" சொல்லி வீரா வந்து வேகமா வந்து போறாங்க. நியாயம் கேட்டு என்ன நடக்க போகுது? எதுவா இருந்தாலும் வந்து தெள்ள தெளிவா வந்து முடிவெடுக்கா அப்படின்னு சொல்றாங்க. ராகவன் மாமாவ சும்மா விடாத அப்படின்னு நம்ம பிருந்தா வந்து மாஸ் பண்ணிடுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஆதாரத்த கண்டுபிடிச்சு, மாறனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்லன்னு நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன் பிருந்தா. நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு பேசுறாங்க. அக்கா இந்த விஷயம் வந்து மாமா வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருந்தாரு. ஆனா இந்த விஷயம் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா எதனால சொன்னேன்னா, ராகவன் வந்து இப்படி மனசுல வந்து நெனச்சிருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சொல்லியிருக்கேன். மாறனுக்கு இந்த விஷயம் வந்து தெரியவே கூடாது. அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்க்கா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்.
மாறன் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறப்ப அவன் தான் கெட்டவங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையே வந்து நான் வந்து மாற்றி காட்டுறேங்கிற மாதிரி வேற லெவலில் மாசா வந்து பேசுகிறாங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே